வணக்கம். ஒரு சில வார்த்தைகள்லாம் திரும்ப திரும்ப கேட்கும்போது லைட்டாக நம்மளுக்கு இந்த கடுப்பாக ஆரம்பிக்கும். இந்த கிரிஞ்சு மேக்ஸ், வேற லெவல், டாப் நாட்ச் இல்லை டாப் நாட்சாக இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த ஃபுட் பிளாகர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி அந்த வரிசையில் இந்த ஜென்சி படங்கிறதும் சேர்ந்துடும் நினைக்கிறேன். ஒருவேளை நிஜமாவே அது ஜென்சிக்கு அப்பீல் ஆகிற படமா, அவங்களுக்காக எடுக்கப்பட்ட படமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த புலிவருது கதை மாதிரி அந்த வார்த்தையை அதிகப்படியாக யூஸ் பண்ணி சேச்சுரேட் பண்ணிட்டதுனால அந்த டேகை கேட்டாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. 5 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆன நீக், போன வாரம் ரிலீஸ் ஆன ஓஹோ எந்தன் பேபி, இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற பன் பட்டர் ஜாம், இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறவங்க திரும்ப ஜென்சி படம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா? அதனால் அந்த வார்த்தை அந்த அலர்ஜி இந்த படங்களை ஸ்கெப்டிக்கலாகவே அப்ரோச் பண்ண வைக்குது. நிஜமாவே இந்த பன் பட்டர் ஜாம் ஜென்சிக்கான படமா இல்லை எல்லாருக்குமான படமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பன் பட்டர் ஜாம். சரண்யா பொன்வண்ணன், சார்லி ஒரு கப்பல், இவங்க பையன் ராஜு, தேவதர்ஷினி அவங்க ஹஸ்பண்ட் ஒரு கப்பல், இவங்க பொண்ணு ஆத்யா. சார்லியும் தேவதர்ஷினியும் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. பல வருஷங்கள் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷனில் இந்த 2 கப்பல்ஸும் எதேச்சியாக மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் ஃபேமிலி சைட்லையும் நடந்த லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் பற்றியும், அது எப்படி டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சு அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப புலம்பி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச கம்ஃபர்ட் ஜோனில் சேஃபான ஒரு ஃபேமிலியில் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு 2 பேரும் தனித்தனியாக முடிவு பண்ணுறாங்க. இவங்களே பிளான் பண்ணி ராஜுவையும் ஆத்யாவையும் லவ் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இவங்க நினச்சா மாதிரி ஒரு அரேஞ்ச்டு லவ் மேரேஜ் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த பன் பட்டர் ஜாம். பிக் பாஸ் புகழ் ராஜு ஜெயமோகன் ஆல்ரெடி சில படங்களில் நடிச்சிருந்தாலுமே கூட ஹீரோவா அவருக்கு ஒரு ப்ராப்பர் டெபுனா இந்த படத்தை தான் சொல்லணும். ரொமான்ஸ், சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடி, அழுகை, இப்படி கன்வென்ஷனல் இளம் தமிழ் சினிமா ஹீரோ என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்கு. ஒரு கான்ஃபிடென்ட்டான சின்சியரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பல சீன்ஸை அவரால் தனியாகவே அந்த ப்ரெசன்ஸில் ஹோல்ட் பண்ண முடியுது. பட் மொத்த படமுமே ஒரு எக்ஸாஜரேட்டட் மீட்டரில் இருக்கிறதுனால வெகு சில சீன்ஸை தவிர சட்டிலிட்டிங்கிறதுக்கு இடமே இல்லை. அதனால் ராஜுவும் கொஞ்சம் அதிகப்படியாகவே நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அது அப்படியே படத்தோட முழுக்க செட் ஆகிடுதுன்னு தான் சொல்லணும். சில சீன்ஸில் அவருடைய அந்த ஐ பால்ஸ் வெளியில் வந்துருமோன்னு பயப்படுற அளவுக்கு பயங்கரமாக உருட்டி இருக்காரு. நைஸ். அம்மாக்களா தேவதர்ஷினி, சரண்யா பொன்வண்ணன் 2 பேருமே காஞ்சனா படம் மீட்டர்லேயே மொத்தமாக நடிச்சிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற லெவலில் கேரக்டர்ஸ் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. ஃப்ரெண்டா மைக்கேல் தங்குதுரை, அப்பாவா சார்லி, பாவியா ஆதியான 2 ஹீரோயின்ஸ், விஜய் பப்புன்னு எல்லாருமே நீட். டான், லவ் டுடே, டிராகன், ஹிருதயம் மாதிரி ஒட்டுமொத்த படத்துலையும் ஒரு லைட் ஃபன் மூட மெயின்டைன் பண்ணணும்னு முடிவு பண்ணியே களமிறங்கியிருக்காங்க போல. ப்ரொடக்ஷன் டிசைன், சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம்ஸ், மேக்கப்னு விஷுவலாகவும், நிவாஸ் கே பிரசன்னா பின்னணி இசை, காட்சிகள் எடிட் செய்யப்பட்டிருக்கிற விதம்னு மூடாவும் அந்த ஃப்ளேவரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அதீதமான கலர்ஸ் அல்லது ஹை கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இருந்தால் தான் அது கலர்ஃபுல் அப்படின்னு யாரோ எங்கேயோ தமிழ் சினிமா ராம்காம் மேக்கர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அது அப்படி மட்டுமே இல்லைன்னு இன்னொரு படத்தில் ப்ரூவ் ஆகிற வரைக்கும் இந்த கலர் ஸ்கீம் தொடரும்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் சுரேஷ் சுப்பிரமணியம் எழுதியிருக்கிற கதைக்கு லைட் ஹார்ட்டடாக ஹியூமர் கலந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருக்காரு இயக்குனர் ராகவ். இந்த வேர்ல்டு, அதில் வர கிரேசியான கேரக்டர்ஸ், அங்கங்கே சில ஹியூமர்னு ஆன் அண்ட் ஆஃபாக படம் ஒர்க் ஆகுது. ராஜு காலேஜில் முதல் முறையாக பாவியாவை பார்க்குற சீன், இவங்க 2 பேருக்குமான சில ஃபன்னியான எக்ஸ்சேஞ்சஸ், விஜய் பப்புவோட பாத்ரூம் சீன் எல்லாமே என்ஜாயபிளாக இருந்தது. ஆக்சுவலாக விஜய் பப்பு வர சீன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபன்னியாக தான் இருந்துச்சு, இன்டர்வல் பிளாக் உட்பட. ப்ராக்ரஸிவாக சில விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணதும், ஃபர்ஸ்ட் லவ், ட்ரூ லவ்னு ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணாமல் அதை ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணதும் நல்ல விஷயங்களாக இருந்துச்சு. லவ் மேரேஜை அரேஞ்ச் பண்ண முடியுமா? காலேஜ் டைமில் நாம் நினைக்கிறதெல்லாம் லவ்வா? எது நிஜமான லவ்? கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை எவ்வளோ தூரம் நம்ம கேரி பண்ணணும்னு பல விஷயங்களை இந்த கதை சொல்ல வருது. எல்லாத்தையுமே நேம் சேக்கா டச் பண்ணிட்டு போறாங்களே தவிர எதையுமே டீப்பா சொல்லல. டீப்பா சொல்லணுங்கிறது இன்டென்ஷனா இல்லைனாலுமே கூட அட்லீஸ்ட் கன்வின்சிங்கா சொல்லியிருக்கலாம். அதுவும் நடக்கல. முதல்ல கேரக்டரைசேஷன்ஸ்லேயே எனக்கு சில ஆஸ்பெக்ட்ஸ் ஒத்து போகலை. ராஜு, மைக்கேல், பாவியா, ஆத்யான்னு 4 முக்கியமான நடிகர்களுமே ஒரு ராம்காமை ஆங்கர் பண்ணி கொண்டு போகக்கூடியவங்க தான். அந்த டேலண்ட் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் அவங்கள +2 முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஒரு நெருடலாக தான் இருக்கு. இதனால இந்த கதை இன்டென்ட் பண்ற அந்த கமிங் ஆஃப் ஏஜுங்கிற ஃபேக்டரும் எஃபெக்டிவாக கன்வே ஆகலை. இந்த கேரக்டர்ஸ் பிஹேவ் பண்ற விதம், பேசுற விதம், எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அமைச்சரா அபத்தமாக தான் இருக்கு. அது அந்த கேரக்டர்ஸ் தான் பண்ணுதுன்னு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலுமே கூட அதை திரையில டெபிக் பண்றது அதை விட ஒரு 5-10 வயசு அதிகமான நடிகர்கள் தான் அப்படின்னும் போது அது நம்மளுக்கு செட் ஆகல. அவங்களுடைய வயசை மறக்கடிக்கிற அளவுக்கான காட்சிகளோ சம்பவங்களோ பெர்ஃபார்மன்ஸோ படத்துலையும் இல்லை. தென் பெரும்பாலான படம் காமெடிங்கிற ஜோன்லேயே டிராவல் ஆக முற்படுது. ஆனால் அதில் பெரும்பாலான காமெடி ரொம்ப டெஸ்பரேட்டாக நம்மளை சிரிக்க வைக்கிற முயற்சியாகவே இருந்தது. ஜெனுவினா LOL மொமெண்ட்ஸுங்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டுமே. இந்த படத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே 4 வருஷ காலேஜ் படிப்பு முழுக்க நடக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது நோ, மொத்தமாக எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர்லேயே நடந்து முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி
டுவர்ட்ஸ் ஏன்னு சொல்லும்போது எப்பாடே ஃபர்ஸ்ட் இயருக்கு இவ்வளோ அலப்பறையா அப்படின்னு தான் தோணுது. ஒருவேளை இந்த ஒரு ஆஸ்பெக்ட் நிஜமாவே இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேணால் ஒர்க் ஆகலாம், எனக்கு ஆகலை. ஒரு பேரண்டாகவும் எனக்கு இது அபத்தமாக தான் இருக்குது. ஸ்கூல் முடித்த பசங்களுக்கு அம்மாக்களே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறது, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் கேரக்டர் எடுக்கிற ஒரு முடிவு, திடீர்னு வர ஒரு சூப்பர் சீனியர் கேரக்டர்னு இம்பாசிபிளான சினாரியோஸுக்கு நடுவில் கிரவுண்டடான சில எமோஷன்ஸை சொல்ல இந்த படம் ட்ரை பண்ணும்போது அது ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அதுவும் ஃபர்ஸ்ட் இயர்லேயே செம்ம ப்ராக்ரஸிவான அப்பா அப்படின்னு காமிக்கிறதுக்காக சிகரெட் பிடிக்கலாம் அலோவ் பண்ணுறாருன்னு சொல்கிறது, காரணமே இல்லாமல் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறதெல்லாம் சாத்தியமே இல்லாத மேல் ஃபேண்டசிஸாக மட்டுமே இருக்கு. அம்மா கேரக்டர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆரம்பித்தாலுமே கூட அவங்கள மட்டுமே இந்த கதை ஃபாலோ பண்ணல. ஆக்சுவலாக அவங்கள மறந்துடுறாங்க ஒரு பாயிண்ட்ல. காலேஜ் படிக்கிற ஹீரோ அவருக்கு கிடைக்கிற அனுபவம்னு கதை மாறிடுது. ஆனால் அந்த லவ் ட்ராக்கும் அதோடைய க்ளோஷரும் கூட வயசு கோளாறுல நடக்கிற விஷயங்களாவே தெரியுது, ஆர்கானிக்கா இல்லை. இந்த கேரக்டர் மனசை மாற்றிக்கணும், ஸோ இதை இப்படி பண்ணுவோம். இந்த கேரக்டர் திடீர்னு இவங்களை விட்டு போகணும், ஸோ இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வருவோம். ஹீரோவுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஸோ ஒரு சீனியர் கேரக்டர் கொண்டு வருவோம். பன் பட்டர் ஜாம்னு டைட்டில் வச்சிட்டோம், ஸோ அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்போம்னு எல்லாமே கண்ட்ரைவிடாக தான் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த பன் பட்டர் ஜாம் ஒரு லைட் ஹார்ட்டட் ராம் காம், பட் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக கொண்டு போனதுனால ஹார்ட்டே எங்கன்னு தேட வேண்டியதாக இருக்கு. கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ், அங்கங்கே சில காமெடி, நிவாஸ் கே பிரசன்னா இசைன்னு எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை காப்பாற்றிருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஓகேவான ஒன் டைம் வாட்ச். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. ஜென்சி படம் அப்படின்லாம் நான் இனிமேல் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஜென்சியை பற்றி எதுவுமே தெரியாமல் படம் எடுக்கிற மாதிரி அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஓகேவா? இந்த படத்துக்கு UA16+ கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட இந்த கதையோட தீம், சில காட்சிகள், இம்ப்ளைடான டைரக்டான சில சிங்கிள் மீனிங் கண்டென்ட்டுக்காக இது என்னுடைய பார்வையில் கண்டிப்பாக அடல் சொல்லி.